எபிசோட் 1ல பாத்தீங்கன்னா சொந்த தங்கச்சியோட குழந்தைய கொல்ல சொல்லி இந்த கிழவனுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கும். அந்த கிழவனும் திருவிழா கூட்டத்துல பூந்து அந்த குழந்தையை தூக்கிட்டு போயிடுறான். அந்த கிழவனும் கொல்றதுக்காக ஒரு கல்ல தூக்கி இருப்பான். அப்படியே அந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட் 2ல என்ன நடக்குதுன்னா, கல்ல தூக்கி போட்டு கொல்ல வரும்போது திடீர்னு ஒரு லாரிக்காரன் அந்த கிழவனை ஏத்தி கொண்டுறான். அங்க இருந்த ஊர் மக்கள் அந்த பொண்ணை கூட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் விட்டு அவங்க அம்மா கிட்டயும் போய் அந்த குழந்தையை சேர்த்துறாங்க. என் குழந்தைய கொல்ல வந்ததே அண்ணன் தான் சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. லீலா பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து சித்த மருத்துவம் சொல்லி கொடுக்குற ஒரு ஆசிரமத்தில் தான் வந்திருப்பாங்க. இந்த பொண்ணோட அண்ணனுங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ஒரு பொறுக்கியாவே வளர்றானுங்க. போக ஒரு கொலகாரனாவும் மாறிடுறானுங்க. எம்எல்ஏ கேண்டிடேட் ஒருத்தருங்க அவனுக்கு அரியால தான் ரெண்டு பேருமே வேலை செஞ்சுட்டு வரானுங்க. அவன் கொஞ்சம் பொம்பளை விஷயத்துல வீக்கா இருக்கதை புரிஞ்சுக்கிட்டு அவன் தங்கச்சி கூட்டு போயிட்டு அவன் ரூம்ல விட்டுறான். அவனே இதுக்கு கை மாறா வீடு காசுன்னு சொல்லி அதிகமாவே கொட்டி கொடுக்குறான். இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்கதே பிடிக்கல. தினம் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. தினமும் இந்த பொண்ணை கூட்டு போறதுக்காகவே ஒரு டிரைவர் வருவான். அந்த டிரைவர் இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவங்க ரெண்டு பேருமே அந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. பொண்ணோட அண்ணன் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பெரிய புரட்சியாளரை போட்டு தள்ளுவானுங்க. அந்த தம்பிகாரன் எப்பவுமே போலீஸ்ல சரண்டரான். அவன் எஸ்கேப் ஆகிறதுக்காகவே அவங்க அண்ணனை போட்டு கொடுத்துறான். கிட்டத்தட்ட அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகி ஒரு வருஷம் ஆகும் போது அவங்க அன்னைக்கு போன் பண்ணி எனக்கு குழந்தை பிறகு போகுதுன்ற விஷயத்தை சொல்றா. அவங்க அண்ணியும் எங்க இருக்கிறமான்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே கேட்டுக்கின்னு அவங்க அண்ணன் கிட்டே போட்டு கொடுத்துறாங்க. அவனுங்களும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை போட்டு தள்ளுறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த பொண்ணு மட்டும் எஸ்கேப் ஆயிட்டு இருப்பாங்க. லவர் போட்டு தள்ளிட்டு இருப்பானுங்க. இந்த எல்லா விஷயத்தையுமே நீல அந்த ஊர் மக்கள் கிட்ட சொல்றான். நீ எதுக்குமே பயப்படாதமா, நாங்க உன்னை காப்பாத்துறோம் சொல்லி ஊர் மக்கள் தைரியப்படுத்துறாங்க. இந்த கேள்வியோட ஹஸ்பண்ட் லார்ல மாட்டி செத்து போயிடுறாரு. உங்களுக்கு சம்பள பாக்கி கொடுக்காம இந்த கேள்வியை ஏமாத்தி விட்டுறான். தங்கச்சியும் குழந்தையும் காலி பண்ணதுக்காக ஒரு 4 பேரை வனதேசத்துக்கு அனுப்பிச்சு விடுறான். அவனுங்க அவங்க 2 பேரை காலி பண்ணதுக்காக போறானுங்க. ஊர் மக்கள் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணும்போது அந்த சண்டையிலேயே ஹீரோட ஃப்ரெண்டையும் ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணையும் கொண்டானுங்க. அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. எபிசோட் 3 அடுத்த வீடியோல சொல்றேன். தேங்க்யூ.